ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் தக்காளி, ஒரு ஹாஃப் பீட்ரூட், 3 கேஷ்யூஸ், குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் ஜீரா, ஆனியன், ரெட் சில்லி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 1 மினிட் வதக்குனதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்லாம் சேர்த்து வதக்கிடலாம். கூடவே அந்த கேஷ்யூஸும் போட்டுடலாம். நான் 3 கேஷ்யூஸ் தான் எடுத்திருக்கேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா வேகணும். த்ரீ to 4 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹாஃப் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம பீட்ரூட் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.